சிங்கப்பெண்ணை பகுதியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக வர இருக்கின்ற பகுதி பெண்ணாளுமை பகுதி. பெண்ணாளுமை பகுதியை பொறுத்த வரைக்குமே ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து எங்களுடைய நேர்காணலின் ஊடாக அவர்களுடைய பல விடயங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வது, அவர்களுடைய ஆளுமை விருத்தி தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதுமாக ஒரு நேர்காணலாக இந்த நிகழ்ச்சி தொகுப்பானது அமைந்திருக்க போகின்றது. அந்த வரிசையில் இன்றைய நாளில் யார் இந்த நேர்காணலுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார், அவருடைய ஆளுமைகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு பெண்மணியை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பா இவரை பற்றி நாங்கள் சொல்வதை தாண்டி பல பேர் இவரை பார்த்திருப்பீர்கள் என்பது தான் உண்மையான ஒரு விடயம். அதிகமாக இப்போது எதனூடாக நாங்கள் எங்களை அழகுபடுத்துகின்றோமோ, யாரெல்லாம் அழகு கலையில் அதிகமாக ஆர்வம் செலுத்துகிறார்களோ, எது இப்போது அதிகமாக ரெண்டிங்கில் இருக்கிறதோ அது மூலமாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் தான் அனிதா விநாயக காந்தன் அவர்கள் தான் எங்களுடைய கலையகத்துக்கு இந்த பாரதி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்றைய பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்க. நான் அனிதா வினயகாந்தன், டைரக்டர் ஆஃப் ட்ரீம் ஸ்டைல் பியூட்டி பார்லர். நான் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸாக செஞ்சுட்டு வரேன். 15 வருடங்கள் என்பது ஒன்றல்ல இரண்டல்ல, பல வருடங்கள் உங்களுடைய பயணம் இருக்கிறது. அதில் 15 வருடங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது. ஆனால் ஒரு 10 வருடங்கள் தான் உங்களுடைய ஒரு கலையை நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். சரி, இந்த 10 வருட பயணங்கள் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? இப்போ பார்க்க போனால் நிறைஞ்ச சவால்கள் மத்தியில் தான் நாங்கள் செய்கிறோம். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி ஒரு ஏரியா ஒரு பியூட்டி பார்லர் 2 அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா பியூட்டி பார்லர்ஸ் பியூட்டிஷியனாக இருக்கிறவ கணப்பேர் இருக்கிறபடியாக ரொம்ப சவால்ன்ற மத்தியில் தான் போய் கொண்டிருக்கலாம். கட்டாயம் சவால்கள் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. அதுவும் உங்களுடைய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சவால்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு சவால்கள்னு சொன்னால் இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக போய்விடுவார்கள். ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. பெண்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்பதை உங்களைப் போல பல பெண்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இத்தோடு உங்களுடைய பயணம் முடிந்து விடாமல் இன்னும் நீண்ட வருடங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் நிறைய விடயங்களில் ஈடுபட்டு உங்களை வெற்றி பாதைக்கு இன்னும் உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பா எத்தனையோ துறைகள் இருக்கிறது, பல துறைகள் இருக்கிறது. நாங்கள் கல்வி கற்கும் போது நாங்கள் ஒரு துறையை நினைத்திருப்போம், கல்விக்கு பிற்பாடு ஒரு துறையை நினைத்திருப்போம், பெற்றோர்களோடு இருக்கும்போது ஒரு துறையை நினைத்திருப்போம். ஆனால் நமக்கே ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு துறை நம்மளை தேடி வரும். நீங்க இந்த அழகு கலை துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? உண்மையாக இந்த ஃபீல்டுன்றது வேற. நான் இந்த ஸ்கூல் லைஃப்பில் நான் ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் தான் இருந்தேன் நான். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு பிறகு நான் உண்மையாகவே டான்ஸுக்கு எனக்கு ஒரு கொலிச்சொண்டு கிடச்சிருந்தது கண்டியில். ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் இந்த A லெவல் பாஸ் அவுட் பண்ணினோன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் நான் அந்த ஒரு மேக்கப் இதை படித்தேன். நான் அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசைன்றதண்டு இல்லை. சில பேருக்கு சாரி கட்டி விடுவேன் எங்கண்ட அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் செய்கிறபடி அதில் எனக்கு ஒரு கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. அதோடு அப்படியே பார்க்க எனக்கு அந்த ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே நான் அப்படியே மேக்கப் ஃபீல்டுக்குலாம் வந்துட்டேன். கட்டாயம் எது நமக்கு பிடிக்காது அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துல எங்களை நாங்கள் அப்படியே நிலைநாட்டுவோம். அந்த நிலைநாட்டியதன் காரணமாக இவ்வளவு தூரம் ஒரு மணப்பெண் அலங்காரம் செய்யும் அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரிய ஒரு விடயம் தான். ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு துறையை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வேறு துறையை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அழகு கலை என்பது அவ்வாறு அல்ல. நாங்கள் நினைப்பதை தாண்டி கஸ்டமர் எதை நினைத்து வருகின்றாரோ அதை நாங்கள் முழுமையாக அவர்களிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு இருந்தால்தான் இந்த ஒரு விடயத்தையுமே எங்களால் செய்து கொள்ள முடியும்.
சரி, இந்த 10 வருடங்கள்ல வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். இலங்கை மட்டுமல்லாமல் நீங்கள் வேறு நாடுகளுக்கும் வந்து சென்றிருக்கிறீர்கள். வேறு நாடுகளுக்கு சென்று உங்களுடைய ஆளுமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். சாதாரணமாக இங்கு இலங்கையில் இருந்து உங்களுடைய இந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டு அத்தோடு வந்து பல போட்டிகளில் வந்து நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள். அந்த ஈடுபாட்டின் காரணமாக வந்து உங்களுக்கு பிரைஸும் வந்து கிடைச்சிருக்கு. சில நேரங்களில் எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூட கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த ஸ்போர்ட்ஸ் செஞ்சபடியாக ஒரு போட்டியில் பங்கு பெற்றுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் 2018 இருந்து நான் ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அது எந்த விதமான காம்படிஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறன்ற ஒரு மனநிலையில் இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஊக்குவிப்புன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் லாஸ்ட் இயர் வந்து டெல்லியில் நடந்த ஒரு காம்படிஷனில் வெஸ்டர்ன் மேக்கப்புக்கு ஒரு 3rd பிளேஸ். அதே இயர் வந்து அக்டோபர் மாதம் கம்போடியாவில் நடைபெற்ற ஒரு பிரைடல் மேக்கப்பில் வந்து எனக்கு 2nd ரன்னர்-அப் கிடைச்சிருந்தது. ஸோ அது வந்து அதை விட இந்த இயர் கூட இப்போ நாங்கள் ஒரு ரீசனாக லாஸ்ட் மந்த் கூட மலேசியாவுக்கு ஒரு காம்படிஷன் போயிருந்தோம். ஸோ அதில் ஸ்ரீலங்காவிலேருந்து 7 பேர் போயிருந்தோம். அதில் 2 பேருக்கு பிளேஸும் வேறு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அப்படியான காம்படிஷன்களில் பங்கு பெற்றதால எங்களுக்கான ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களை நாங்கள் எந்த இடத்துலன்றதை நாங்கள் தீர்மானிக்கிறதுக்கானதும், இன்னொரு நாட்டில் போய் செய்யக்க அவங்களுக்கான மேக்கப் அந்த மாதிரியான ஒரு நாலேஜை வந்து நாங்கள் பெறுறதுக்கான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். கட்டாயம். அந்த எங்களுடைய நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு வந்து ஒரு தமிழ் பெண் வந்து தன்னை சிறப்பிக்கும் முகமாக அங்கு செல்வதை வந்து பெரிய ஒரு விடயம். அங்கு சாதிப்பது சாதிக்காது என்பது வந்து அடுத்த கட்டம். நாங்கள் செல்கின்றோம் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 10 வருடமாக வந்து ஒரு அழகு கலையில இருந்து கொண்டு நான் இங்கிருந்து தான் என்னுடைய இந்த வேலையை வந்து செய்ய முடியும், இவ்வாறு நான் வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்வேனா, இவ்வாறு நான் என்னை இவ்வளவு தூரம் மக்களுக்கு என்னை விளக்க வைப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்ச காலங்கள் இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. ஏனெண்டா உண்மையாகவே டெல்லியில் நான் பிளேஸ் எடுத்ததுன்றதை தாண்டி கம்போடியாவில் எடுக்க நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளவு காம்படிட்டர்ஸ். ஸோ அதில் வந்து நான் ஒரு தமிழ் பெண்ணாக விட ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். நாங்கள் அதில் எனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குன்றதுன்றது ஒரு சிம்பிள் விஷயம்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஏனெண்டா அவ்வளவு ஒரு போட்டியாளர்கள் 17 நாடுகளோட நாங்கள் போட்டி போட்டு அதுக்கு நான் இருக்கிறது வந்து ஒரு ஜெஃப்னாவிலேயுமே நான் டவுன் அண்ட் இல்லை, நான் இருக்கிறது வந்து ஒரு மெல்லாகம். ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து நான் அவ்வளவு தூரம் போய் ஒரு பிளேஸ் எடுக்கிறன்றது வந்து அது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏனென்றா அது இந்த இடத்தை விட்டு நாங்கள் ஜெஃப்னாவை விட்டு ஒரு நேஷனல் கொலம்பு அந்த மாதிரி போய் செய்கிறது, அல்லது இப்போ இந்தியா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் செய்கிறது, அப்படியான ஒரு இடத்துல வந்து செய்யக்க அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்குறேன். கட்டாயம். இது பெரிய ஒரு விடயம்னு தான் சொல்லலாம். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்துல வந்து உங்களுக்கு நடந்த ஒரு விடயம். ஆனால் ஆரம்பத்துல வந்து நீங்கள் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது நான் சாதாரணமாக ஒரு பார்லரை வந்து போட்டு எவ்வளவு தூரம் என்னால் வந்து இதில் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போகலாம், ஆனால் இது சார்ந்து வேறு நாடுகளுக்கு சென்று வேறு நாடுகளோடு போட்டி போடுவது என்பது வந்து சாத்தியமாகாது என்பது சாதாரணமாகவே நாங்களே எங்களுக்குள்ளே முடக்கி வைத்திருப்போம் என்பதுதான் உண்மை. ஆனால் உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு பெரிய ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. இதே மாதிரி பல பயணங்கள் உங்களுக்கு அமைய வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. சரி, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கட்டாயம் அவருக்கு இந்த போட்டிகள் என்பது இல்லாமல் இல்லை. சாதாரணமாக விமர்சனங்களின் மூலமாகத்தான் பெண்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி யோசிப்பார்கள். நாங்கள் சாதாரணமாக இருந்தாலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள்னால் வந்து எங்களை எவ்வாறு முடக்கலாம் என்பது தான் பலருடைய ஒரு எண்ணப்பாடாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் விமர்சனங்கள் என்பது உங்களை சில நேரத்தில் தாக்கி இருக்கலாம், சில நேரங்களில் அதை தூக்கி எறிந்திருக்கலாம். நீங்கள் இவ்வாறு இவ்வளவு வருட காலத்திலும் நீங்கள் எதிர்கொண்ட விமர்சனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தர் இந்த பியூட்டி ஃபீல்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றது இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு ரேட் அடிப்பினோம். ஸோ நான் ஒரு ப்ரைஸ் போடுறேன்னுண்டா இன்னொரு ஆள் அவங்கள்ட ப்ரொடக்டோ அவங்கள்ட ஸ்டடீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதை போடணும். ஸோ எனக்கு வந்த மோஸ்ட்லியான ஒரு இஷ்யூன்றது என்னென்னா பக்கத்துலேயே இப்போ எனக்கு பாலிசி இருக்குது. ஸோ நான் எடுக்காத ஒரு ப்ரைஸை சொல்லியே என்னட்ட வராமல் கஸ்டமர்ஸை பண்ணியிருக்கேன்.
ஸோ அது வந்து எப்படின்னு சொன்னால் அவாட்ட போனால் அது சரியான எக்ஸ்பென்சிவ், போக வேண்டாம். ஸோ என்னட்ட வந்து கிளைண்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணியிருந்திருக்க மாட்டேன்னா, பட் அவங்களாவே ஒரு ரிக்வயர்மெண்ட் இன்னொரு பியூட்டிஷியன்ஸ் வந்து அந்த அப்படி பியூட்டிஷியன்ஸ் வந்துன்றதை தாண்டியும் பியூட்டிஷியன்ஸ் தான் மோஸ்ட்லி அந்த ஒரு இஷ்யூவை செய்வினம். ஸோ அப்படி ஒரு விஷயமா வந்து இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து தாங்களா டிசைட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லி ஓடஸை வேற பண்ணாமல் பண்ணியிருந்திருக்கிறேன். மற்றும்படியான பெரிய ஒரு இஷ்யூன்றதுன்ற அளவுக்கு நான் சந்திக்கலை. என்ற என்னோட எல்லாருமே ஓகே, நானுமே அந்த ஃப்ளெக்சிபிளாக தான் போகிறேன். ஸோ அவ்வளவுத்துக்கான ரிஸ்கன்ற ஒரு விஷயத்தில் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணல. இந்த ஒரு விஷயந்தான் என்ன கேட்காமலே ஒரு விஷயத்த வந்து தாங்களா டிசைட் பண்ணி அனிதா கட்ட போனால் இந்த மாதிரி பேமெண்ட் கூடன்ற ஒரு இஷ்யூவை வந்து தாங்களாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். கட்டாயம் அது எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையை வந்து வேறு யாராவது போட்டால் அது எங்களால் வளர முடியாது என்பதுதான் கட்டாயம். விமர்சனங்கள் வரத்தான் வேணும், விமர்சனங்கள் இருந்தால்தான் இன்னும் எங்களால் வந்து உயர முடியும். சரி, இன்னொரு கேள்வி உங்களிடத்தில். இந்த கம்போடியாவுக்கு வந்து நீங்க சென்று அங்கு வந்து எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்தால் இருக்கக்கூடிய மணப்பெண் அலங்காரம் தான் நீங்க செய்திருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் வேறொரு நாட்டுக்கு செல்ல போறோம்னு சொன்னால், இப்ப இலங்கையிலிருந்து நாங்கள் புலம்பெயர் தேசம் வெளிநாட்டுக்கு போகின்றோம். ஆனால் அங்கு நாங்கள் இலங்கையில் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு இல்லை. நாங்கள் அந்த நாட்டுக்காரருக்கு ஏற்றால் மாதிரி எங்களை மாற்றிக்கொள்வோம். அங்கிருந்து வருபவர்கள் எங்களை போல வந்து தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அது உடை என்றாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் வேறொரு நாட்டுக்கு போகும்போது யோசித்திருப்பீர்கள், அவர்களுடைய கல்ச்சர்ல வந்து நாங்கள் ரெடி பண்ணினா தான் இதன் மூலம் சாதிக்க முடியும். ஆனால் அதெல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து எவ்வாறு ஒரு மணப்பெண்ணுடைய அலங்காரம் இருக்குமோ அவ்வாறு ஒரு மயில் இறகினால் கூட நீங்கள் அதை அலங்காரமிட்டிருக்கிறீர்கள். அந்த காணொளி பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன் நீங்கள் அந்த மணப்பெண் அலங்காரம் தான் நான் செய்ய வேணும், அதுவும் இவ்வாறான ஒரு டிசைன்ல வந்து செய்யணும்னு சொல்லி யோசிச்சு நீங்க? முதல் வந்து டெல்லிக்கு போகும்போது எங்களுக்கான அந்த அனுபவம் எங்களுக்கு இல்லை. ஸோ எப்படி எங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து ஜெஃப்னாவில் எப்படி ஒரு மேக்கப் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரியே ஒரு ஹிண்டு பிரைடல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்கள் செஞ்சு கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனால் எனக்கு கம்போடியா போகும்போது எங்களுக்கான ஒரு க்ரியேட்டிவாக நாங்கள் யோசிக்கணும் செய்யணுமென்று எங்களை வந்து ஒரு வழி நடத்தினது வந்து ஹெமி மிஸ்ன்னு சொல்லி கொழும்புல இருக்கிறா. அவங்க வந்து எப்படின்னு சொன்னால், இந்த காம்படிஷனுக்கு போக முன்னமே எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறீங்களன்ற ஒரு விஷயம் கேட்க நானாக ஒரு யோசித்த ஒரு விஷயம். ஓகே, அவங்க வந்து ஆல்ரெடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நம்ம ஒயிட் கலர் ட்ரெஸ் கண்டிப்பாக போடணுமெண்டு. ஸோ நான் அதை வந்து ஓகே ஒயிட் அண்டா ஹிண்டு பிரைடல், அந்த ஹிண்டு பிரைடலை வந்து எப்படி ஜுனிக் ஆக்கலாம். ஸோ ப்ளவுஸ்லேயே ஜுவல்ஸை மேக் பண்ணியிருந்தேன். பின்னுக்கான வர சாரின்ற தாவணியை வந்து மயிலிறகில் டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த தீமுக்காண்டியே கையில் ஃபுல்லாகவே மயிலிறகை நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். அப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹிண்டு பிரைடல்லையே க்ரியேட்டிவாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கான அந்த கம்போடியாவுக்கு போகும்போது எங்கள் அந்த காம்படிஷனில் இருந்து ஒரு ரூல்ஸ் அண்டுன்னு சொல்லலாம். அங்கே வந்து க்ரியேட்டிவ் மேக்கப்பாக இருக்கணும், மற்றது ஒயிட் கலர் ட்ரெஸ் போடணும். ஸோ அந்த சில சில விஷயங்களால் ஓகே நாங்கள் வந்து ஹிந்துவை நாங்கள் மென்ஷன் பண்ணினா நல்லா இருக்குமே, அது எங்கண்ட ஒரு பாரம்பரியம் தானே. ஸோ அதான் அதுவும் மென்ஷன் நினைக்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது. நாங்கள் எங்கண்ட ஊரில் வந்து நாங்கள் இப்படி சாரி வியா பண்ணுவோம். ஸோ அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கட்டாயம். இந்த வெளிநாடுகளை நாங்கள் இணைக்கின்ற வேளையில் அதிகமாக வந்து இலங்கையிலிருந்து திருமணத்திற்கு கூட பெண்களை எடுப்பதற்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்குமே. என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வாறு, தமிழ் பேசும் பெண்கள் வந்து இவ்வாறு அப்படின்னு சொல்லி அவ்வாறு எங்களுடைய தமிழர்களுக்கு சொல்லி ஒரு வரவேற்பும் ஒரு பாரம்பரியமும் எப்பவுமே வந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்றால் போல் மாறாமல் உங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இங்கு நான் எவ்வாறோ அதை போலவே நீங்கள் அங்கும் உங்களை தக்க வைத்திருக்கிறீர்கள். சரி, அதை தாண்டி இப்போது வந்து இந்த பயணத்தில் வந்து இவ்வளவு காலம் நீங்கள் பயணிக்கிறீங்க. குறிப்பா ஒரு திருமணமான ஒரு பெண்ணால் வந்து சாதாரணமா ஒரு குடும்பத்தை தான் கவனிக்க முடியும். குடும்பத்தை கவனித்து கொண்டு இப்போது ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த அழகு கலையில் ஈடுபட்டால் அது எந்த நேரம் என்ன வேலை வரும் என்பது வந்து தெரியாது. ஒன்றில் நாங்கள் ஏர்லி மார்னிங் போகணும். ஏர்லி மார்னிங் போனால் அங்கே 3 நேரம் மேக்கப்பை முடித்து நீங்கள் வருவதற்கு சில நேரம் ஒரு நாளை உங்களுக்கு தேவைப்படும். இவ்வாறு அந்த பெற்றோர்களோடு இருந்ததை தாண்டி திருமணத்துக்கு பிற்பாடு பெண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றம் அடைகிறது. இவ்வாறு இருக்கும்போது உங்களை வந்து அதிகமாக வந்து நான் இதை பார்த்துக்கொள்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும், நீ உன்னுடைய இந்த பயணத்தில் வந்து தொடரணும், இன்னும் அதிகம் நீ சாதிக்கணும், இவ்வாறு உங்களை அதிகமாக புஷ் பண்ணுறது யார், உங்களை மோட்டிவேட் பண்ணுறது யார், அவங்கள பற்றி சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து 4 இயர்ஸ்லேருந்தே அம்மா இல்லை.
ஸோ அப்பா மட்டும்தான். நான் வந்து ஒரு ட்வீன்ஸ். நான் வந்து அப்போ அவள் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாள். மேரீடுக்கு முன்னமும் சரி இப்போவும் சரி. அந்த டைமில் எனக்கு ஸ்டாஃப் இல்லாத டைமில் நான் இந்த ரீம் ஸ்டைல்ன்றதை ஓப்பன் பண்ணிக்க இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ன்றது என் சிஸ்டர் மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் என்னோட ரெஸ்ஸிங்குக்கு எல்லாம் வருவாங்க, எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவா. அவாவும் மேரி பண்ணி அவங்களுக்கு பேபி கிடைச்சோன்னே தான் சேம் அவாவை நான் லீவ் பண்ணி விட்டேன்னு சொல்லணும். ஏனெண்டா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, பேபி அந்த மாதிரி. ஆனால் இப்போவும் என்னோட அப்பா, நான், என் சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறபடியாக எங்களுக்கு நான் ஹஸ்பண்ட் என்றது மேரி பண்ணினா அப்புறம் எந்த ஒரு கேர்ளும் வந்து ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறான். சில ஹஸ்பண்ட் மேர் வந்து நீ அவுட் ஸ்டேஷன் போயலாம், இப்போ மேக்கப்பு கண்டு விட்டாலும் என்ன இந்த காம்படிஷனில் போய் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஏனெண்டா ஒரு பிள்ளை நான் ஒரு 2 பேபிஸுக்கு அம்மாவாக இருக்கிறபடியா அந்த பிள்ளைகளை பார்க்கறது அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறபடியாக தான் என்னால் இன்னொரு நாட்டுக்கு போய் என்னால் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பின் பேக் போன்ன்றது என் அப்பா, என் சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான். ஏனெண்டா இப்போ என் ஹஸ்பண்ட் கூட சம்டைம் ஒர்க்குன்னு போனால் என் சிஸ்டர் பேபிஸை பார்த்துக்கொள்ளுவா. ஸோ அப்பா நான் ரெசிங்கன்ட்டு போகிற டைம்ல எல்லாம் குக் பண்ணுறதெல்லாம் என் அப்பாவாக இருப்பேன். மேபி அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு தருவேன். ஸோ எங்களை வளர்க்குறன்றதை தாண்டி நான் ஒரு பேபி கிடைச்ச அப்புறம் எனக்கான ஒரு ஹெல்ப் செய்கிறது அதில் வந்து ஃபுல் சப்போர்ட் என் அப்பா தான் முதலாவது. கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா சந்தோஷப்படுவார். வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்படின்னு சொல்றது அது வார்த்தையல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை என்பது உண்மையான ஒரு விடயம். அதை வந்து உணர்வு பூர்வமாக நாங்கள் எப்போது அறிகிறோமோ அதுதான் எங்களுடைய அப்பாவாக இருக்கக்கூடும். சரி, இதை தாண்டி ஒரு புஷ் பண்றவங்க வந்து எங்களோட இருந்தா தான் நாங்கள் அடுத்த கட்டம் என்னண்டு வந்து செய்யலாம். இதுவே புஷ்ஷிங் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நாங்கள் அடுத்த கட்டத்தை யோசிக்காம திருமண வாழ்க்கையில தான் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி செய்கிறோம். அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய ட்ரீம் வந்து என்னவாக இருக்கிறதோ, எனக்கு இது விருப்பம் அப்படின்னு சொல்லி எங்களை கொஞ்சம் சுதந்திரமாக விடுகின்ற வேளையில் நாங்களும் சாதிக்கக்கூடும், எங்களால் அவர்களுக்கு பெருமையும் உண்டாகக்கூடியதாக இருக்கு. சரி, அழகு கலை என்று சொல்லி பார்க்கும்போது பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் போட்டி போடுகிறார்கள். குறிப்பா இப்போது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பெண்களை தாண்டி பெண்கள் இங்க இருக்கிறார்கள்னு சொன்னால் ஆண்களும் அவ்வளவுத்துக்கு வர வேணும் என்று சொல்லி அவ்வளவுத்துக்கு ஸ்பீடா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய துறையோடு நாங்கள் ஒப்பிடும்போது ஆண்களுக்கு வந்து பெண்கள் எவ்வாறு வந்து தங்களை அலங்காரம் செய்கிறார்களோ, எவ்வாறு தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ, எவ்வாறு தங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான விடயங்களை வந்து அழகு கலையின் மூலமாக வந்து செய்கின்றார்களோ அனைத்தையும் அனைத்தை என்பது அதை தாண்டியே வந்து ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போது ஆண்களும் பெண்களுக்கும் அழகு கலையில வந்து இப்போது போட்டியோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு, அதுவும் ஒரு அழகு கலை நிபுணராக இருந்து கொண்டு இதை எவ்வாறு பார்க்கின்றீங்க? உண்மையா பெண்களை விட ஆண்கள் நேர்த்தியாகவும் சில விஷயங்கள்ல வந்து என்ன சொல்றது ஓர்மமா இப்போ கேர்ள்ஸால முடியாத ஒரு விஷயம் ஒரு ஆணால முடியாதுன்றது இல்லை. கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு போய் எடுத்து செய்யும் போது கேர்ள்ஸை விட மிக நேர்த்தியாக செய்யறதை நான் கண்கொண்டு பார்த்துருக்கேன். என்ற ஜெஃப்னாவிலையுமே அறிஞ்சிருப்பீங்க 2 பாய்ஸ் செய்யணும். ஜெஃப்னாவிலேயே அவங்க வந்து என்னுடைய மலேசியாவுக்கு வந்திருந்தார் ஒரு போய். ஸோ அவர்கிட்ட ஒர்க் எல்லாம் நான் பார்க்க ஓகே எங்களுக்கு ஈக்குவல்ன்றதை தாண்டியான ஒரு விஷயத்த செய்யக்க அது ஒரு பெரிய விஷயம். என்னென்னா ஒரு கேர்ளுக்கான ஒரு விஷயத்த மெருகூட்டுன்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இனி வருங்காலத்தில் கணக்கு பாய்ஸ் போட்டி போடலாம்னு நினைக்கிறேன். என்ன இப்போதைக்கு கிளம்பு அந்த சைட்ல இப்போ எங்களோட மலேசியா வந்து ஒரு போய் 2 பேர் வந்திருந்தாங்க. ஒன்று சிங்கள போய், ஒன்று தமிழ் போய். அந்த சிங்கள போய் 3 மெடல்ஸ். ஸோ அவ்வளவு ஒர்க் நல்லா நீட்டாக செஞ்சுருந்துச்சுன்னா ஸோ அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். என்னென்னா அவங்களுக்கு எங்களை விட நேர்த்தி கூடான்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸை விட. என்னோட ஒரு கேர்ளை பார்த்தா இவ்வளவு ரசிக்க முடியும். நாங்கள் கேர்ள்ஸ் ரசிக்கிறத விட ஒரு போய் வந்து ஒரு கேர்ளை ரசிக்கிறது கூட. ஸோ அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிக்க நல்ல ஒரு ப்ளஸ் இருக்கு. கட்டாயம் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த கிளாஸஸ் என்பது வந்து இந்த அழகு கலையில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. ஆனால் குறிப்பாக ஒவ்வொருவரும் இந்த படித்து விட்டு அடுத்த கட்ட படிப்பை வந்து படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த அதிகமாக வந்து இந்த வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எங்களால் வந்து இந்த அழகு கலையில வந்து சாதிக்க முடியும் என்று சொல்லி இந்த கிளாஸஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. குறிப்பாக அதில் ஒரு சில பெண்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், அழகு கலை என்பது நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அடிப்படையான சில விடயங்கள் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸுக்கு சென்று நாங்களும் ஒரு அழகு கலை நிபுணராக மாறலாம் என்பது நான் கதைக்கும் போது பலருடைய ஒரு கருத்தாக இருந்தது. நீங்கள் ஒரு அழகு கலை நிபுணர், அதுவும் இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நிபுணர், அவ்வாறான பதிலுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது?
கண்டிப்பா ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்து தான் போகணுமெண்டு இல்லை. இப்ப நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது, எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லாம தான் நான் வந்திருந்தேன் நான். ஆனா இப்ப வர ஜெனரேஷன் எப்படி யோசிக்கணுமெண்டா, மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா ஏர்ன் பண்ணலாம், அல்லது ஃபோட்டோகிராஃபியா செஞ்சா அந்த தொழில் செஞ்சா ஏர்ன் பண்ணலாம். அப்படியான சில விஷயங்கள்ல யோசிக்கணும். அப்படி கண்டிப்பா இல்ல. ஸோ எதுண்டாலுமே எங்களோட ஹார்ட் ஒர்க் தான். நாங்க எங்களுக்கான ஒரு விஷயம்தான். நீங்க வந்து ஒரு ஃபண்ட் இருந்து தான் நன்று செய்யணுமன்றதுல தரமான இடத்துல தரமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பார்லர்ல நீங்க படிச்சீங்களா அது உங்களுக்கு லைஃப் லாங் இப்ப நார்மலா சொல்றேன். இப்ப இந்த பார்லர் வந்து ஒரு அங்கீகாரம் அற்ற ஒரு பார்லரா இருக்குதுண்டா, என்னட்டு ஒரு சர்டிபிகேட் எடுத்து எனக்கு ஒரு பேமெண்ட்டை கட்டி போட்டு திருப்ப அரசாங்கம் ஒன்றை சொல்லுது அல்லது ஏதாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற சர்டிபிகேட் வேணுமென்று கேட்க ரெண்டு விதமான ஒரு ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. எது உங்களுக்கு நல்ல இடமா இருக்குன்றதை விசாரிச்சு அந்த இடத்துக்கான ஒரு படிக்கிறதான ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். கட்டாயம். ஏனென்று சொன்னால் இது பல பெண்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது. எது வந்து ரெண்டிங்காக இருக்கிறதோ அதுல வந்து இறங்கலாம் என்று சொல்லி இருக்கும்போது இப்போது வந்து இந்த அழகு கலை தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறது. அடுத்து வந்து இந்த தையல், குறிப்பா வந்து தையல் புரிவாக இருக்கிறது, அழகு கலை புரிவாக இருக்கிறது என்பதுதான் இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்தது. ஆனால் இப்போது வந்து பார்த்தோமாக இருந்தால் அழகு கலை செய்பவரே வந்து அந்த இடத்துல வந்து தனக்கான இந்த டெய்லரிங்கையும் வந்து செய்கிறார். ஏனென்று சொன்னால் இப்போது நாங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் எல்லாவற்றையுமே வந்து செய்ய முடியும். எங்களுக்கான ரிஸ்கோடாக இருக்கலாம், எங்களுடைய மேக்கப்பாக இருக்கலாம், எங்களுடைய ஸ்டைலிஷாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அந்த இடத்திலேயே வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது அவ்வாறு இருப்பது வந்து நன்றாகத்தான் இருக்குதுன்னு சொல்ல ஒரே இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது. குறிப்பா இது பெண்களுடைய ஒரு சுயதொழில் என்று கூட நாங்கள் சொல்லலாம் தையலை. அதை தாண்டி இப்போது சுயதொழிலாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எத்தனையோ விடயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. அதுல வந்து ஒன்று அழகுக்கலை, மற்றது இந்த தையல். குறிப்பா அதுல கொஞ்சம் பெண்கள் வந்து பார்த்தோமாக இருந்தால் என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லி யோசித்து கொண்டே காலத்தை வந்து கொண்டு செல்கிறார்கள். அது எங்கு செல்வது என்பது கூட தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறார்கள். குறிப்பா பல பெண்கள் வந்து சாதிக்க வேணும் என்று சொல்லி நினைக்கிறார்கள், அதற்கான படிகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இவ்வாறு இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? கண்டிப்பா. என்னண்டா, எந்த துறையா இருந்தாலும் இப்ப நான் ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறேன்றதுக்காண்டி எல்லா கலையும் நான் படிச்சு வச்சிருக்கிறேன்றது ஓகே. பட் ஆனா எந்த துறையா இருந்தாலும் நீங்கள் அதுல நேர்த்தியாகவும் நீங்க செய்யற ஒர்க் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களை தேடி கிளைண்ட்ஸ் வருவீங்க. கண்டிப்பா அதுல வந்து எந்த விதமாகவும் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்ப நான் வந்து மேக்கப் படிச்சிருக்கிறேன்றதுக்காண்டி ஆரி ஒர்க்கை படிச்சு கேக்க படிச்சு ஸ்டிச்சிங் தையல்ல நான் படிக்கிறேன்னா இருந்தா எதுலேயுமே நான் பெர்ஃபெக்ட் இல்லாம போயிடுவேன். ஸோ எனக்குன்ற ஒரு நாலேஜுக்காண்டி நான் படிச்சு வச்சிருந்தாலும் எந்த ஒரு மேக்கப் தொழில்னு சொன்னா அதுல வந்து நான் என்னென்ன புது விஷயங்கள் வருது, அதுல என்னத்தை அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துல நான் எவ்வளவு விஷயத்தை நான் படிச்சு நான் லேர்ன் பண்ணி ஒரு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம்ன்ற விஷயத்த நான் யோசிக்கலாமே ஒழிய நான் இன்னொரு துறையை நான் தேர்ந்தெடுக்க என்ற மேக்கப் என்ற தொழிலை விட்டு நான் ஆரி ஒர்க்குள்ள தான் மைண்டை செலுத்துவேன். ஸோ என் பிரைடல் வந்து பிரைடலாக இருக்கட்டும் சரி, மேக்கப் ஃபீல்டாக இருக்கட்டும் சரி, நான் கையை விடுற மாதிரி ஒரு விஷயமா போயிடுவேன். ஏன்னா என் மைண்ட் ஃபுல்லாகவே ஆரி ஒர்க்கில் தேடுற விஷயமா தான் இருக்கும் கூட மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கான ஒரு கலையை தேர்ந்தெடுத்து அதில் முழு மூச்சாவே உங்களுக்கான அப்டேட்டுகள், நீங்கள் என்னென்ன விஷயம் புதுசாக வருது, யார்கிட்ட படிச்சு அது நல்ல விஷயம் நினைச்சு நீங்க அதுல அப்டேட் பண்ணி செஞ்சீங்களா நல்ல ஒரு ரீச்சுக்கு வரலாம். எல்லாமே படிக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லாத்துக்குள்ளேயுமே வைக்க எங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து சில டிசப்பாயிண்ட் சொல்லிக்க எங்களுக்கான பிளஸும் மைனஸா போறதுக்கான ரீசன் இருக்கு. சம்டே இப்ப நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறேன், நான் ஒரு கேக்கை செய்யக்க இன்னொரு கேக் ஆர்டிஸ்ட் நல்லா செய்யறா கேக், நான் கேக்கை படிச்சதுக்காண்டி செய்யக்க எனக்கு கேக்ல வர மைனஸ் என் மேக்கப்புக்கு மைனஸா போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண லாங் டைம் இதில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கலாம். கட்டாயம். ஒவ்வொன்றுக்கும் எதுவுமே வந்து தடையில்லை. நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு விடயத்தை நேசிக்கின்றோமோ அதை நோக்கி நாங்கள் பயணித்தால் கட்டாயம் எங்கள் மத்தியில் வெற்றி உண்டு. சரி, இறுதியாக உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி. ஒரு அழகு கலை நிபுணராக நீங்கள் இருந்து கொண்டு உங்களிடத்தில் வந்து ஒரு கஸ்டமர் வருகின்ற வேளையில் அவர் எதிர்பார்ப்பதை போல் நீங்கள் முழுமையாக வந்து அவரை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கஸ்டமரை எவ்வாறு கையாள வேண்டும்? என்னட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே உண்மையாகவே நான் கஸ்டமர்ஸுக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எனக்கு பின்னமே ஒரே ஹேர் ஸ்டைல், சம்டைம் சில விஷயங்கள் நான் யுனிக்காக போடாட்டி கூட அது என் கிளைண்ட்ன்ற ஒரு விஷயமா இருக்குமே ஒழிய என்னோட சாய்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணினாலும் என் கிளைண்ட்டில் நான் யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேன். அது ஒரு ஷூட்டோ சம்திங் ஏதாவதுல தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏனென்றா அந்த கிளைண்ட் வந்து
தன்னோட ஒரு பிக் டே, அந்த டேயை வந்து நான் ஹாப்பியா செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுல வந்து நான் ஒரு புது விஷயங்கள் ஆட் பண்றதா, எனக்கு பிடிச்சதை நான் திணிச்சு அந்த கிளைண்ட்டுக்கு போடுறன்றது வந்து ஒரு பிள்ளையான விஷயமா நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து எப்பவுமே அந்த ஃபங்க்ஷன் ஃபுல் டேயுமே ஹாப்பியா இருக்கணும். சம்டைம் நான் ஒரு ஹேர் ஸ்டைல் அவங்க விருப்பப்பட்டதை போடாம என்னோட இஷ்டத்துக்கு போட்டா அந்த கிளைண்ட்டுக்கு அது விருப்பம் இல்லாம இருந்தா அந்த டே ஃபுல்லாக அவர் அப்செட்டாக தான் இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக இந்த கிளைண்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். கிளைண்ட்டின் விருப்பத்தின் படி தான் செய்வேன். அதுதான் என்னோட இவ்வளவு கால ஃபீல்டில் நான் இருக்கிறதுக்கான ரீசன் என்று சொல்லுவேன். கட்டாயம். என்ன சொல்வது, எல்லாருமே எல்லாம் கிடைத்து விட்டது என்பது தலைக்கணம் இல்லாமல் எவ்வளவு தூரம் எங்களை வந்து நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய துறைகளில் பயணிக்கின்றோமோ அத்தனையும் எங்களுக்கு சாதனையாகத்தான் மாறக்கூடும். எனவே வந்து இன்றைய நாளையும் பல்வேறுபட்ட விளக்கங்கள், பல்வேறுபட்ட விடயங்களை வந்து எங்களோட கதைத்திருந்தவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு தேவையான பல விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டு மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.